வணக்கம். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லக்கூடிய குளிர்பானங்கள்னால நம்ம பல்லில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், அதை நம்ம எப்படியெல்லாம் தடுக்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐம் டாக்டர் இந்துமதி, மலர் டென்டல் கிளினிக், கோயம்புத்தூர். பெரும்பாலான சாஃப்ட் ட்ரிங்க்ஸோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப அதிக அளவிலான சுகர், சோடா மற்றும் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸ். இந்த சுகர் வாயில் இருக்கிற பாக்டீரியா கூட சேரும் பொழுது அதோட பை ப்ராடக்டாக ஒரு ஆசிட் உருவாகும். அந்த ஆசிட் தான் நம்ம பல்லோட எனாமலை அரித்து அது மூலமாக சொத்தையை உண்டு பண்ணுது. இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சிப் பண்ணி மெதுவாக குடிக்கிறதுனால வாயில் இருக்கிற சுகர் லெவல் அதிகமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வாயில் இருக்கிற பாக்டீரியாவும் அதிகமாகிக்கிட்டே போகும். அடுத்ததாக நம்ம வாயில் இருக்கிற சலைவாவோட நார்மல் pH லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 6 to 7 இருக்குங்க. அந்த pH லெவலில் நம்ம வாய் மெயின்டைன் ஆகும் பொழுது தான் நம்ம பல்லோட எனாமல் ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் பெரும்பாலான சாஃப்ட் ட்ரிங்க்ஸோட pH லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3 to 4 தாங்க இருக்கும். ஸோ ஒரு தடவையும் நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் பொழுதும் நம்ம வாயில் இருக்கிற pH லெவல் குறைஞ்சு அது ஒரு அசிடிக் என்விரான்மெண்ட்டாக மாறுது. அதனால் நம்மளோட எனாமலில் தேய்மானம் அதிகமாக உண்டாகும். இந்த டயட் சோடாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேயும் சுகர் லெவல் கம்மியாக இருந்தாலும் அதோட அசிடிக் லெவல் அதிகமாக தான் இருக்கும். ஸோ எந்த மாதிரியான சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் எனாமலில் தேய்மானம் கண்டிப்பாக வரும். அடுத்ததாக ஆல்கஹால் இருக்கக்கூடிய பெவரேஜஸ், இது எடுத்துக்கிறது மூலமாக நம்ம வாயில் இருக்கிற சலைவரி செக்ரீஷன் குறையும். இதைத்தான் நம்ம ட்ரை மவுத் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வாயில் சலைவாவோட அளவு குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதோட கிளென்சிங் ஆக்ஷனும் குறைய ஆரம்பித்து வாயில் சொத்தை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. ஸோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸே குடிக்கக்கூடாதா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்காமல் இருக்கிறதுனால நம்ம பல்லுக்கு மட்டும் இல்லை, ஹெல்த்துக்கும் நல்லது. அதையும் மீறி நம்ம எப்போயாவது ஒரு தடவை சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு தூங்காதீங்க. அதே மாதிரி ஒரு தடவையும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடித்ததுக்கப்புறமா நல்லா ப்ளைன் வாட்டரில் வாய் கொப்பளிக்கணும். அந்த மாதிரி செய்கிறது மூலமாக நம்ம வாயோட pH லெவலை நம்ம மறுபடியும் நார்மலாக்க முடியும். Thank you.